வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனியார் காணியில் சட்டவிரோத ராணுவ வைத்தியசாலை எம்ஏ சுமந்திரன் எதிர்ப்பு. கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டிலிருந்து துப்பாக்கிகள் மீட்பு. வெளிவரும் அதிர்ச்சி தகவல்கள். வாகன இறக்குமதிக்கான வரி குறித்து அமைச்சரின் அறிவிப்பு. மணல்காட்டில் 300 ஏக்கர் காணியை அபகரிக்க முயற்சி. எதிர்த்து தெரிவித்த மக்களை மிரட்டிய சிங்களவர்கள். காலவரையின்றி பிற்போடப்படவுள்ள மாகாண சபை தேர்தல்கள். போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். சிறைச்சாலை ஆணையர் ஆவேசம். கதிரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட லசந்த சிசிடிவி காணொலியூடாக விசாரணை. வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலை அரசின் மீது சந்தேகம் எனும் முன்னாள் அமைச்சர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வயாவலானில் உள்ள தனியார் காணியில் சட்டவிரோதமாக அமைக்கப்படும் ராணுவ வைத்தியசாலைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி எம்ஏ சுமந்திரன் தெரிவித்தார். வயாவலானில உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் ராணுவத்தினரால் கையகப்படுத்தி வைத்திருக்கும் தனியார் காணியில் சட்டவிரோதமான முறையில் ராணுவ வைத்தியசாலை ஒன்று அமைக்கப்பட்டு வருகின்றது. காணி உரிமையாளரின் கோரிக்கையை அடுத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்ஏ சுமந்திரன், இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் வடக்கு மாகாண சபை அவைத் தலைவருமான CVK சிவஞானம் மற்றும் வலிகாமம் வடக்கு தவிசாளர் சுகீர்தன் ஆகியோர் காணி உரிமையாளருடன் காணி அமைந்துள்ள பகுதிக்கு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நேரில் சென்று உயர் பாதுகாப்பு வலய எல்லையுடன் நின்ற வைத்தியசாலையின் கட்டட வேலைகளை அவதானித்தனர். காணி உரிமையாளருடன் கலந்துரையாடிய எம்ஏ சுமந்திரன், ராணுவத்தினரால் மேற்கொள்ளப்படும் வைத்தியசாலை கட்டுமானத்துக்கு எதிராக மிக விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். அலுத்கடி நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு படகுகளை வழங்கிய நபரின் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 2 பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கண்டி சாலையில் உள்ள திகாரிய ஒகடப்புல பகுதியில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான அந்தோணி பிள்ளை ஆனந்தன் 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டார். மேலும் சந்தேக நபர் சுட்டிக்காட்டியதன் பேரில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 19/4/2019 அன்று ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த நபர் உதவியதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சந்தேக நபர் தற்போது வெளிநாட்டில் இருக்கும் முகமது ரிஸ்வி என்கின்ற சிலோன் பாய் என்ற நபரின் ஆலோசனையின் பேரில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருக்கு படகு வசதிகளை வழங்கியது மேலும் தெரியவந்துள்ளது. பொருளாதாரத்தை படிப்படியாக நிலையானதாக்குவதன் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். இந்த நோக்கத்திலேயே தற்போது வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த தகவலை அமைச்சர் நலிந்த ஜெயதீச அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். 4 ஆண்டுகளாக வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்த ஒரு நாட்டின் பொறுப்பை ஏற்றுள்ளதால் பொருளாதாரம் படிப்படியாக முன்னேறி வரும் நிலையில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அனுமதிக்க முடியாது. வாகன இறக்குமதிக்கான வரிகளில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து எதிர்காலத்தில் படிப்படியாக தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் 300 ஏக்கர் காணி அபகரிப்பு முயற்சி இன்றைய தினம் மணக்காடு மக்களால் முறியடிக்கப்பட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இன்றைய தினம் காலை வாகனம் ஒன்றில் வந்த சிங்கள மொழி பேசுபவர்கள் தனியார் காணிகள் உட்பட அரச காணிகள் மற்றும் சமூக காடாக பிரகடனப்படுத்தப்பட்ட சவுக்குமரக்காடு உட்பட 300 ஏக்கர் காணியை கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் அனுசரணையுடன் அபகரிப்பதற்கு நில அளவை செய்வதற்கு முற்பட்டுள்ளனர். குறித்து சிங்கள மொழி பேசுபவர்கள் மக்களை மிரட்டும் துணியிலும் செயற்பட்டுள்ள நிலையிலும் மக்களின் கடும் எதிர்ப்பினால் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர். பின்னர் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்திற்கு சென்று
அங்கிருந்து மீண்டும் அளவீடு செய்யும் நோக்கில் மணற்காடு நோக்கி சென்று கொண்டிருந்த நிலையில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு தயாராக நின்றதை அறிந்திருந்தவர்கள் செம்பியன் பெற்ற பிரதேசத்திலிருந்து திரும்ப சென்றுள்ளனர். தம்மில் பலருக்கு குடியிருக்கவே காணி இல்லாத நிலையுள்ளதாகவும் இந்நிலையில் தனியார் நிறுவனம் ஒன்றிற்கு வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளரால் காணிகள் வழங்கப்பட்டமையை எதிர்ப்பதாகவும் தெரிவித்ததுடன் ஒருபோதும் இவ்விடயத்தை அனுமதிக்கப் போவதில்லை என்று அந்த கிராம மக்கள் மேலும் தெரிவித்தனர். அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிட்டிருந்த மாகாண சபை தேர்தல்களை காலவரையறையின்றி பிற்போடுவதற்கு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமற்ற முடிவு எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாகாண சபை தேர்தல்களை மூலோபாய ரீதியான இலக்காக கொண்டு 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கேடி லால்காந்தவும் அடுத்த ஆண்டு மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக அறிவித்திருந்தார். மாகாண சபை முறைமை, வடக்கு கிழக்குக்கான அரசியல் தீர்வு மற்றும் அதிகார பகிர்வு பொறிமுறை குறித்து ஜேவிபியின் நிலைப்பாடு என்பன பற்றி குறித்து இந்த கலந்துரையாடல்களின் போது ஆழமாக ஆராயப்பட்டுள்ளது. இந்த விடயங்களில் இறுதி முடிவு எட்டப்படும் வரை தேர்தலை ஒத்திவைக்க யோசனை முன்வைக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும் என்று சிறைச்சாலை ஆணையர் ஜகத் வீரசிங்க கூறியுள்ளார். நாவலப்பிட்டி பகுதியில் உள்ள 5 பள்ளிகளைச் சேர்ந்த 500 மாணவர்களுக்காக நாவலப்பிட்டி நகரில் சமீபத்தில் நடைபெற்ற விரிவுரை தொடரின் 435வது நிகழ்ச்சியில் சிறை ஆணையர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் 36 சிறைச்சாலைகள் உள்ளன. அவற்றில் அதிகபட்சமாக 10,500 கைதிகள் மற்றும் குற்றவாளிகள் அடைக்கப்படலாம். ஆனால் இன்று இந்த 36 சிறைச்சாலைகளில் 36,000க்கும் மேற்பட்டோர் உள்ளனர். அவர்களில் 65% பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். பள்ளி குழந்தைகள் ஒரு நாட்டின் எதிர்காலம். நீங்கள் அவர்களுக்கு முறையாக கல்வி கற்பித்தால் நாடு வளர்ச்சியடையும் அல்லது நாடு அளிக்கப்படும். அதனால் தான் செல்லக்கூடாத இடங்கள் பற்றிய கருத்து குறித்து இந்த தொடரின் சொற்பொழிவுகளை நான் நடத்துகின்றேன் என்று விருந்தினர் சொற்பொழிவாற்றிய சிறைச்சாலை ஆணையர் ஜகத் விக்ரமசிங்க தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒரு தேசத்தை அளிக்கின்றனர். அவர்கள் சிங்கள பௌத்த தேசத்தை அதிகம் அளிக்கின்றனர். எனவே பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை தூக்கிலிட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்றும் சிறைச்சாலை ஆணையர் மேலும் கூறினார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை பயன்படுத்தி விசாரணையை தொடங்கியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி 4 காவல்துறை குழுக்கள் மூலம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் கித்ரி ஜயலத் குறிப்பிட்டுள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்றைய தினம் காலை 10:20 மணியளவில் பிரதேச சபையில் உள்ள அவரது அறையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரில் ஒருவர் கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்றுக் கொள்வதைப் போல் பிரதேச சபை தலைவரின் அறைக்குள் நுழைந்து அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் வெலிகம தலைவர் ஒரு பொது பிரதிநிதி எனினும் அவர் ஒரு பாதாள உலக குற்றவாளி என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். அவருக்கு 6 வழக்குகள் உள்ளன. அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அவர் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையில் உள்ளார். பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். லசந்த விக்ரமசேகரவின் படுகொலை அரசாங்கத்தின் அடக்குமுறையின் 2ஆம் கட்டம் என்பதில் சந்தேகம் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், தேசிய மக்கள் சக்தி வெலிகம பிரதேச சபையின் அதிகாரத்தை பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் காரணமாக குறித்து இந்த சந்தேகம் எழுந்துள்ளதாக கூறியுள்ளார். அதிகாரத்தை பெறுவதற்காக பிரதேச சபையின் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெற்றி கொள்ள தேசிய மக்கள் சக்தி முயற்சித்ததாகவும் வேறு தந்திரோபாயங்களும் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆனால் எதிர்க்கட்சி அதிகாரத்தை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். இத்தகைய சூழ்நிலையில் வெற்றி பெற்ற தலைவரின் படுகொலை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறையாக இருக்கலாம் என்று சந்தேகிக்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.